வல்லநாட்டில் கொடை விழாவில் சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் நடைபெற்ற கொடை விழாவில் கலந்து கொண்டவர்கள் சைவ மற்றும் அசைவ உணவை சாப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து தாமிரபரணி ஆற்று நீரை பருகியுள்ளனர். இதையடுத்து விழாவில் சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து சம்பவ இடத்தில் விசாரணை செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் உணவு மற்றும் நீரின் தரம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். ஊரில் கூட திருவிழா நடந்துச்சு. எல்லாருமே மட்டன் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வந்து சாப்பிட்ருப்பாங்க. பட் எங்கள் அம்மா எதுவும் வெஜ்ஜு தான் சாப்பிடல, நான்வெஜ் சாப்பிடல. இருந்தாலும் அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை மீன் பண்ணுறப்ப வீட்லேயும் வேறு ஒரு வீட்டில் அஃபெக்ட் ஆயிருந்தால் பரவாயில்ல. இது என்டையர் ஊர்லேயுமே ஒரு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கனால தண்ணியில் தான் வந்திருக்கான்றது கரெக்டாக சொல்ல முடியாது. அது டாக்டர் ரிப்போர்ட்டு இல்லை ஏதாவது டெஸ்ட் மூலியமாக கண்டுபிடிச்சாதான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் அட்மிட் ஆகிருக்கிறதா தெரிஞ்சிச்சு. இங்கே இருக்கிற பெல் ஹாஸ்பிட்டல்லே இப்போ ஒரு 10 பேர் அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் சிஎஸ்ஐ அன்னபாக்கியம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 பேர், ஐ கிரவுண்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 பேர் இருக்கிறதாக நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும்.